श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। नीलादुङ्गस्तनगिरितटी सुप्तमुक्तोक्त्यकृष्णं पार्हात्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति। सोच्चिष्टायां सृजनिगलितं ज्याबलाकृत्य पुङ्क्ते गोधादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கடைசி காட்சி. திருப்பாவில 6 காட்சிகள் இருக்குன்றதை பார்த்து 5 காட்சிகள் முடிஞ்சது. 6வது காட்சி, கடைசி காட்சி. இதுல முதல் பாசுரம். இந்த காட்சியில ஒரு 4 பாசுரங்கள் இருக்கு. மற்ற காட்சிகள்ல 5 பாசுரங்கள் இருந்தது. இந்த பாசுரத்துல 4 பாசுரம். கடைசியா 5வது பாசுரமானது பலஸ்ருதி, திருப்பாவை சொல்லுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலத்தை பற்றி என்ன பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் தான் கடைசி பாசுரம். 26 ரொம்ப முக்கியமான பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்ணே 26 ரொம்ப முக்கியமான எண். ஏன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எண்ணினா கூட பெருமான் வந்துருவாராம். 1 2ன்னு சொன்னா அந்த 1 2லயும் பெருமாள் இருப்பார். 1 நான் மட்டும்தான், 2 அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் எண்களிலும் எம்பெருமான் வீற்றிருக்கின்றான். இந்த பாசுரத்தோட எண்ணிக்கை என்ன? 26. 26ன்றது என்ன? பெருமாளுடைய முக்கியமான எண் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தத்துவங்கள் 26. என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரா காஞ்சிபுரத்துக்கு போனோம். காஞ்சிபுரத்துக்கு போனா அந்த தத்துவங்களை நாம் கண்டுகொள்ளலாம். அது என்ன? காஞ்சிபுரத்துக்கு போனா காஞ்சிபுரத்தில் எம்பெருமான் தேவாதிராஜன் வீற்றிருக்கின்றான். எங்க வீற்றிருக்கின்றான்? அத்திகிரி, அஸ்திகிரி அப்படிங்கிற வேழமலையில் வீற்றிருக்கின்றான் எம்பெருமான். போனோம்னா என்ன பண்ணணும்? படி ஏறி போனோம். மலை, அந்த மலையில போய் பெருமாளை செவிக்கணும்னா என்ன பண்ணணும்? படி ஏறி போகணும். எத்தனை படி ஏறணும்? 24 படிகள் ஏற வேண்டும். 24 படி ஏறி போனா அங்க யாரு இருக்கா? எம்பெருமான் இருக்கின்றான். அதுதான் அந்த எண் கணக்கிலேயே வரக்கூடிய எம்பெருமானை நினைவு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா, தத்துவங்கள் 26 சொல்றோம். 24 அச்சித்து, 24 ஒரு அதாவது அச்சித்து தத்துவங்கள் 24. சித்து நாம இந்த அறிவுள்ள ஜீவன்கள், அறிவற்றவர்கள் அச்சித்து 24 இருக்கு. எம்பெருமான் இருக்கின்றான், ஈஸ்வரன். அப்போ வைணவத்தில் 3 தத்துவங்கள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்துனா அறிவுள்ளது, அச்சித்துனா அறிவற்றது, ஈஸ்வரன் எம்பெருமான். அச்சித்து 24 வகை அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் எடுத்து காட்டுகின்றன. காஞ்சிபுரத்துல போய் அத்திவரதரான அந்த தேவாதிராஜனை சேவிக்கணும்னா என்ன பண்ணணும்? 24 படிகள் ஏற வேண்டும். பாத்தீங்கன்னா 24 படி ஏறி எம்பெருமானை சென்று சேவிக்க வேணும். 24 அச்சேதனங்கள். அப்போ 24 படி அச்சித்து. போறது யாரு? சித்தாகிய நாம் ஆத்மாக்கள். போய் யாரை சேவிக்கிறோம்? எம்பெருமானை சேவிக்கின்றோம். அப்போ அந்த எண்ணிக்கையிலேயே வரக்கூடியவன் எம்பெருமான். அதைத்தான் காஞ்சியில் உள்ள தேவாதிராஜன் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றான். எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம்னு எம்பெருமான் நம்மாழ்வாரும் இதனை பாடினார் அப்படிங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாசுரம் இன்னைக்கு. மாலே மணிவண்ணா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல ஆளிநிலை அப்படின்றத பத்தி சொல்றான். ஆளிநிலையில என்ன, ஆளிநிலைனா என்ன அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. ஆளிநிலை கண்ணன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன சரித்திரம்? அந்த ஆளிநிலையாய் அருள் அப்படின்னு ஆண்டாள் எனக்கு கேட்கிறா. ஆளிநிலையில் மீது இருக்கக்கூடிய கண்ணனெம்பெருமானை நீ அருள் புரிவாயாக சொல்ற. மார்க்கண்டேய ரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் தீவிர சிவபக்தர். அவர் என்ன பண்ணார்? சிவன் என்றும் 16ஆக இருப்பாய் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்திருந்தார். அவர் 16ஆ வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தாரு. எவ்வளவு நாள் தான் இந்த 16லயே அப்படியே இருக்கிறது? அவருக்கு அதுல வெறுத்து போச்சு. வயசே ஆகல, வயசாகாம 16 வயசுல இருக்கார். ஆனா எவ்வளவு நாள் தான் அப்படியே இருக்க முடியும்? அவருக்கு இந்த உலகத்தில் வெறுத்து விடுகின்றது. கேட்கிறார் சிவனை பார்த்து, எனக்கு மோட்சம் கொடு அப்படிங்கிற. சிவன் கொடுக்க முடியுமா? என்ன சொல்லியிருக்கு நமக்கு? மோட்சம் இச்சேது ஜனார்த்தனாத்து. யாரு கொடுக்க முடியும் மோட்சம்? ஒருவன் மட்டுமே கொடுக்க முடியும். யாருன்னா எம்பெருமான், கண்ணன் எம்பெருமான், ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே மோட்சத்தினை அளிக்க முடியும். அப்படி இருக்கும்போது சிவன் என்ன சொல்றாரு? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, நீங்க உனக்கு மோட்சம் தான் வேணும் அப்படின்னு நீ ஒத்த காலில் நின்னா
போய் கண்ணன் பெரு நாராயணனை கேட்டுக்கொள் அப்படின்னு. அப்போ இந்த மார்க்கண்டேய மகரிஷி என்ன பண்றார், வியோமோபரி அப்படிங்கிற வியோமோபரி என்ற அந்த விண்ணகருக்கு வருகின்றார். அங்க வந்து துளசி வனம், அந்த துளசி வனத்துல தவம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பூமாதேவி பெண்ணாக அவதரிக்கின்றாள். அந்த அவதாரத்தில் தான் உப்பிலியப்பனுக்கு அவள் வளரும் போதே சின்ன குழந்தையா இருக்கா. குழந்தையா இருக்கும்போது பெருமான் என்ன பண்றார், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வயசானவரா வந்து கேட்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. குழந்தைப்பா, இவளுக்கு உப்பு கூட போட தெரியாது, சமையல் பண்ணா அப்படின்றார். இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் அவன்னு கல்யாணம் திருமணமும் புரிந்து கொள்ளுகின்றார். சரி, கல்யாணமும் ஆயிடுத்து பெருமாளோட. அடுத்தது பாக்குறாரு, இவருக்கு மோட்சம் தானே அவரோட லட்சியமாக இருந்தது, மோட்சம் போயே ஆகணும். அப்போ மோட்சம் போறதுக்கு தன்னுடைய பெண்ணிடமும் தன்னுடைய மாப்பிள்ளையிடமும் சொல்லிட்டு, நான் வந்து பத்ரிகாசிரமம் போறேன், அங்க போய் நான் தவம் பண்ணி அங்க மோட்சம் அடைய போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கண்டேய ரிஷி எங்க போறாருன்னா பத்ரிகாசிரமத்துக்கு சென்று விடுகிறார். பத்ரிகாசிரமம் ஒரே பனி பிரதேசம். அங்க பாத்தீங்கன்னா நர நாராயண மலைகள், ஆறு அப்படியே ஓடுறது, அப்படியே ஐஸ் மாதிரி. அந்த அந்த அவ்வளவு குளிரான ஒரு ஆறு, அந்த ஆற்று ஜலம் எல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ணமே ஒரு மாறுபட்ட ஒரு சீதோஷ்ணத்துல இருக்கார். அங்க தவம் பண்ணணும்னு போற. அங்க பாறார். போனதுக்கு அப்புறம் தவம் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை பிறக்கின்றது. என்ன ஆசைன்னா, பிரளய காலம் சொல்றாரு. அந்த பிரளய காலம் எப்படி இருக்கும் தெரியல இருக்கு. பெருமானை பார்த்து கேட்கிறாரு, பிரளய காலம்னா என்ன, எனக்கு காட்டி கொடு, எனக்கு பிரளயத்தை நான் பார்த்தே ஆகணும்ன்ற. வேண்டாம்பா, பிரளய காலம்லாம் நீ பார்க்க வேண்டாம், தேவையில்லாதது அப்படிங்கிற பெருமாள். நான் பார்த்தே ஆவேன், எனக்கு பிரளய காலத்தை காமிச்சு அப்படிங்கிற. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த மலைகள்லாம் அப்படியே வெடிக்கிறது. மலை வெடிக்கிறது, ஆறுல அப்படியே தண்ணி கடல்றது, தண்ணி உள்ளுக்குள்ள வருது. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி ஆயிடுறது. எல்லாமே ஒரே ஜலத்திலேயே இருக்கு. எந்த இடமுமே வந்து ஆட்கள்லாம் தென்படவே இல்லை. எல்லாருமே போயிட்டா, யாருமே இல்லை. இவர் மட்டும்தான் இருக்கார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே தண்ணீர். நினைச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம். சுத்தி தண்ணியா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி. எதுவுமே இல்லை, சாப்பிட்றது இல்லை, எதுவும் இல்லை, எந்த ஜீவராசிகளுமே இல்லை, வெறும் நீர் மட்டும் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு நிலைதான் மார்க்கண்டேய ரிஷி இருக்கார். அங்க சுத்தி ஒரே தண்ணியா, எங்க பார்த்தாலும் ஒரு ஜலம் தான் இருக்கு. மலைகள்லாம் பழந்து போயாச்சு, ஆறுகள்லாம் பெருக்கெடுத்து வழியிறது, எல்லா இடமும் ஒரே ஜலமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தார் மார்க்கண்டேயர். பார்த்துட்டே இருந்தார். அங்க பார்த்தா தூரத்துல ஏதோ சின்னதா சத்தம் கேட்டுது அவருக்கு. ஒரு குழந்தை சத்தம். ஆஹா, இந்த பிரளயத்திலையும் இந்த அளவுக்கு ஜலம் இருக்கும்போது அவர் பிரளயம்னு தெரியல, அவர் பயந்து போயிருக்கார். ஏதோ ஒரு குழந்தை அழகு, ஐயோ பாவமா இருக்கே அப்படின்னு அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி போறார். அங்க போனா ஒரு குட்டியா ஒரு இலை இருக்கு. அந்த இலைக்கு மேல ஏதோ பொம்மை மாதிரி ஒண்ணு இருந்தது. அது பார்த்தா அந்த பொம்மையில இருந்தா சத்தம் வந்துட்டே இருக்கு. அந்த குழந்தை அழறா மாதிரி இருக்கு. கிட்ட போறார். கிட்ட போனா அந்த இலை மேல ஒரு குழந்தை இருக்கு. இவர் கிட்ட நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை இந்த பக்கம் அந்த பக்கம் அசையுது. அசையும் போதே இவரு பயப்படுறாரு. அந்த குழந்தை எங்கேயாவது தனிக்குள்ள விழுந்துட்டு போறதே, அந்த இலையில இருந்து கீழே விழுந்தா என்ன ஆறுது அப்படின்னு பயந்துட்டே போறாரு. அப்படியே கிட்ட போய் பார்த்தா ஒரு குழந்தை அழகான ஒரு குழந்தை. பார்க்கும் போதே ஒரு கண் கொள்ளா காட்சியா இருக்கு. அந்த குழந்தை அப்படியே படுத்துட்டு இருக்கு. படுத்துட்டு தன்னுடைய கால் விரலை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சியை பார்க்கிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயும் ஒரே ஜலமா இருக்கு. குட்டி இலை, அந்த இலைக்குள்ள ஒரு குழந்தை. அந்த குழந்தை என்னன்னா அழகா வந்து தன்னுடைய காலை எடுத்து வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சியார். அவருக்கு பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறாரு, யாருப்பா நீ, எங்கேயும் ஒரே ஜலமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல இந்த இலை மேல படுத்துருக்கு, யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த குழந்தை தன்னோட மார்பை காமிக்கிறது. என்னப்பா இது, இந்த குழந்தை பேசவும் மாட்டேங்கிறது, எதுவுமே தெரியலையே, என்ன பண்றது இந்த குழந்தைய அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. மறுபடியும் அது தன்னோட மார்பை காமிக்கிறது. அங்க மார்பை அப்படித்தாவோ பார்த்தா அதுக்குள்ள ஒரு மகாலட்சுமியார இருக்கா. அப்பதான் இவருக்கு புரியுது, ஓஹோ எம்பெருமான் போல் இருக்கு, கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அவளை பார்த்துதான் அவருக்கு அப்பவும் சரியா புரிஞ்சுக்கல, இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கார். அப்ப பார்த்து அந்த குழந்தை என்ன பண்றது, ஒரு உரியுது. உறிஞ்ச உடனே என்ன ஆறுது, இந்த மார்க்கண்டேயர் மறுபடியும் அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளேயே போயிடுறாரு. வயிற்றுக்குள்ள போய் பார்த்தா மறுபடியும் அதே காட்சி தெரியுது அவருக்கு. அந்த அதே பர்வதங்கள்லாம் அப்படியே இயற்கையா முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே இருக்கு. எதுவுமே மாறல, எல்லாம் நன்னா இருக்கு. அங்க பனி பொழிந்து கொண்டு அந்த நரநாராயண பர்வதங்கள், ஆறு எல்லாம் அப்படியே பழையபடி இருக்கு. அப்பாடா, இப்பதான் அவருக்கு ஒரு மூச்சு வந்தது. அடடா, பிரளயம்னா இப்படிதான் இருக்குமா, பயந்தே போயிட்டேனே நானு. ஐயோ, இந்த காட்சியே வேண்டாம், உண்மையான பிரளயத்துல இருந்தா என்ன இருக்கு, இந்த காட்சியே இவ்வளவு பயங்கரமாக இருக்கின்றதே அப்படின்னு அவர் நினைச்சாராம். அப்படிப்பட்ட அந்த ஆளிநிலை கிருஷ்ணன், ஆளிநிலை கண்ணனாக அந்த மார்க்கண்டேய ரிஷிக்கு காட்சி கொடுத்தான் அவனுடைய விருப்பத்திற்கு இணங்க. அப்படி அந்த உலகத்தினையே எவ்வளவு சின்னதா இருந்தான்,
ஆனா அவனுடைய வயிற்றுக்குள் அனைத்தையும் அடக்கி கொண்டிருக்கின்றான். அதனாலதான் ஆழ்வாரும் என்ன பாடினார், உலகமுண்ட விருவாயன் அப்படின்னு பாடினார். அதே மாதிரி யசோதை என்ன பண்ணா, நீ மண்ண சாட்டியா கண்ணா, வாய காமி அப்படின்னும் போது இல்லம்மா இல்லம்மான்ற, வாய காமினி அப்படின்னு போது வாய காமிக்கும் போது வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயிலேன்னு அந்த உலகம் அனைத்தையும் தன்னுடைய வாய்க்குள்ளே காட்டி கொடுத்தான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த ஆளுநிலை கண்ணன், அந்த ஆளுநிலை கண்ணன் தான் இங்கு ஆண்டாள் அருள்வாயாக நீதான் அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறா. அப்ப என்ன கேட்டாள் அப்படின்றது இந்த பாசனங்களில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த 6வது நிறைவு காட்சி, முதல் காட்சி தயார் பண்ணார், அடுத்த 2 காட்சிகளில் தோழிமார்களை எழுப்பினாள், அப்புறம் எம்பெருமானை எழுப்பினா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த காட்சியில வந்து உட்கார சொல்லியிருக்கா. இப்போ வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து பெருமான் கேட்கின்றார், என்னென்னலாம் வேணும், எது வேணும்னு கேட்கிறியே, பறை வேணும்னு கேட்கிறியே, என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ இந்த பாசுரத்தில் அந்த நோன்பிற்கான சாதனங்கள் என்னென்னலாம் வேண்டும் அப்படின்னு கேட்க போறார். அடுத்தது 27வது பாசுரத்துல வந்து சம்பாவனை குரு அப்படின்னு கேட்க போறா. 28ல சரணாகதி பண்ணி 29 உண்மையா எனக்கு என்ன வேணும், பறைனா என்ன, இத்தனை தடவையா நான் கேட்டுட்டு வந்து பறையினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கறத விளக்குறா. அத்துடன் இந்த காட்சி முடியறது, திருப்பாவையும் முடியறது. ஆனா 30வது பாசுரத்துல பலனை பற்றி, இந்த திருப்பாவை சொல்லுவதால் பலன் அப்படிங்கிறத சொல்றா. சுருக்கமான பொருள் அப்படி என்ன அப்படின்றத இப்ப முதல்ல பார்த்துக்கலாம். மாலே என்ன, அன்புடையவன். போன பாசுரத்துல கூட நெடுமாலேன்னு அதிகமான அன்புடையவனே, மணிவண்ணா, நீல ரத்தனம் போன்ற வடிவுடையவனே, ஆளிநிலையா இந்த பிரளய காலத்தின் ஆளுநிலையில வளர்ந்தவனே, நீ என்ன எது வேணும்னு கேட்கிற, நான் மார்கழி நீராட்டத்திற்கு உண்டான மேலையார் முன்னோர்கள் சொன்ன செய்வனகள் அவ செய்யக்கூடியவைகளுக்கு வேண்டுவன, முன்னாடி பெரியவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதுக்கு தேவையான வேண்டும் உபகரணங்களை கேட்டனா என்ன சொல்றோம், நாங்க சொல்றோம் என்னென்ன வேணும், ஞாலத்தை எல்லாம் இந்த பூமியே நடுங்க செய்யும்படியான முரல்வன அந்த ஒளி, எந்த ஒளி, பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யமே, பால் போன்ற நிறம், வெண்மையான நிறம் உள்ள பாஞ்சஜன்யம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் அந்த சங்கங்கள், அதை போன்ற சங்கங்களையும், போய்ப்பாடுடையவன மிகவும் இடமுடையவனாய் நிறைய பெருசா இருக்கக்கூடிய சால பெரும்பறை பெரியவான பறை அந்த முரசையும், பல்லாண்டு இசைப்பவர், இது மட்டும் இல்ல திருப்பல்லாண்டு பாடுபவர்களையும், கோல விளக்கு அழகான விளக்கையும், தீபங்களையும், கொடியையும், விதானம் மேல கட்டக்கூடிய அந்த துணிகளையும் அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இது மேலோட்டமா பார்க்கும்போது என்னென்ன பொருள் வேணும், உபகரணம் கொடுன்னு கேட்டிருக்கா. ஆனா அதனுடைய உட்பொருள் நமக்கு ஆழ்ந்த சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன உட்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய ஆளுநிலை பெருமான் யாருன்னா வடபத்திரசாயி. வட அப்படின்னா ஆலம்னா பத்திரம்னா இலை, ஆளுநிலை பெருமான். அது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவருடைய ஊரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி பாடுகின்ற அந்த எம்பெருமான் கிட்ட தான் கேட்கிறார். வடபத்திரசாயி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் தான் ஆளுநிலை பெருமான் அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவதாக மாலே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன, பேரன்பு முக்கியவன். பல இடங்கள்ல அந்த மால் பத்தி சொல்றார். அடியார்களிடத்தில் எந்த அளவு அன்புடையவன் எம்பெருமான், அடியார்களுக்காக என்னவனாலும் பண்ணுவான். ஏற்கனவே பார்த்தோம், அடியார்களுக்கு உதவ வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த போதாயன அமாவாசையே அவன் கொண்டு வந்தான். அது மட்டும் இல்ல, திரௌபதி வந்து ஒரு தவறான சபதம் இட்டால், ஒரு மல்யுத்த வீரனை வந்து தொடையில அடித்து நான் கொன்று விடுவேன், துரியோதனன் அவன் தொடையில அடித்து கொன்று விடுவேன் ஒரு சபதம் இட்டா. ஏன்னா அந்த தொடையில தான் துரியோதனன் அவளை அமர்த்தி கொண்டு என்னை அடைத்து விடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, அப்போ அவள் தான் சபதம் ஏற்றால் என்ன சொன்னா, உன்னை அந்த தொடையை காமிச்சுதானே பண்ணேன், அந்த தொடையிலேயே அடிச்சு பீமனால் அடித்து உன்னை வதம் செய்ய பண்ணுகின்றேன், அது வரைக்கும் நான் கூந்தலை முடிய மாட்டேன்னா அது தவறான ஒரு சத்தியம். அந்த தவறான சத்தியம் அடியவர்கள் பண்ணதை சரி பண்றதுக்காக ஒரு முனிவரை கொண்டு சாபம் கொடுக்க வைத்து அந்த சாபத்தினால் நிகழ்ந்ததாக மாற்றி காட்டினான். ஏன்னா அந்த அடியவர்களிடம் இருந்த பேரன்பு. அதனாலதான் மாலே அப்படிங்கிறான். ஏன்னா நாராயணன் யாரு, பையத்துயின்ற பரமன். என்ன, காணாத போது கூட என்ன அவ்வளவு அன்பு அவன் வந்து அடியவர்களிடத்தில் கொண்டிருக்கின்றான். இப்போது அந்த அளவுக்கு அன்பு, கொஞ்சமான அன்பு இல்ல, எக்கச்சக்கமான அன்புல இருக்கான். ராமாயணத்துல பார்த்தோம்னா பிரதானமான குணம் என்ன, சரணாகதி அப்படின்றத யார் சொல்றா, பிராட்டியே சொல்றா, சீத்தை பிராட்டியே சொல்றா. ஏன்னா சரணாகதி ஒரு காவியம் தான் ராமாயணம். மம பிராணாகி பாண்டவா அப்படின்னு சொல்றார்.
ஏன்னா பாண்டவர்கள் என்னுடைய உயிர், அதாவது அடியவர்கள் எல்லாம் அவருடைய உயிராக கருதுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பிரேமம், அன்பு, காதல் கடலின் மிக பெரிதால் அப்படின்னு நம்மாழ்வாரும் அதைத்தானே சாதிக்கிறார். வாரிக்கொண்டு என்ன பண்ணாராம் நம்மாழ்வார், அவன் எம்பெருமானை பார்த்தார், ஒரே ஆசையா இருந்தது, எப்படியாவது இந்த நம்மாழ்வாரை நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலில் என்று என்ன பண்ணார் பார்த்தாரு. அவர் ஆசையா இருந்தது, எம்பெருமானை நான் சாப்பிட்டே முடிச்சு விடுறேன் அப்படின்ட்டு கிட்ட போறார். போயிட்டு அவரை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறார். ஆர்வுற்ற எண்ணெயொழிய எண்ணின் முன்னம் பாரித்து அவர் நினைச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா யாரோ இவரை எடுத்து சாப்பிடுறாரு. யாருன்னு பார்த்தா அது எம்பெருமான். அவ்வளவு ஆசையா இருந்தாராம் இவர். நம்மாழ்வார் எம்பெருமானிடம் ஆசைப்பட்டு அவரை உண்ண எண்ணினார். ஆனா அவர் எண்ணின்னு இருக்கும் போதே, அவர் இதே மாதிரி நினைத்து கொண்டு இருக்கும் போதே எம்பெருமான் என்ன பண்ணா, இவரை விழுந்து சாப்பிட்டுட்டான். ஆர்வுற்ற எண்ணெயொழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்னையும் உத்தப்பருகினான். அவன் மொத்தத்தையும் என்ன சாப்பிட்டான், மொத்தமா சாப்பிட்டான். காரொக்கும் காட்கரையப்பன் கடியனே அப்படின்னு அவ்வளவு ஆசை அடியவர்களிடத்தில் எம்பெருமானுக்கு ஆசை. இல்லைன்னா ஏன் அவதாரம் பண்ண போறார்? அப்படிப்பட்ட வைகுண்டத்தில் அவர் அங்கேயே இருந்திருக்கலாமே. இல்லாம அடியவர்களை காக்க வேணும் அப்படின்னு தானே அவதாரம் பண்றார். நம்ம எல்லாம் காப்பதற்காக அவன் அவதாரம் எடுக்கின்றான் அல்லவா. எதனால? நம்ம மேல இருக்கக்கூடிய அத்தனை அன்பு. மாலை கண்டு மாலுறுகின்றார்களே அப்படின்றதையும் ஆழ்வார்கள் பாடுறார். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை மண்ணில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான் அப்படின்னு ஆழ்வார்கள் பல விதமா எம்பெருமானுடைய அன்பினை பாடுகின்றார்கள். ஆனா அவ்வளவு அன்புடையவனாக இருக்கின்றான் எம்பெருமான்றது இந்த பலவித பாசுரங்களில் இருந்து நமக்கு காட்டப்படுகின்றது. அதைத்தான் ஆண்டாலும் மாலே அப்படின்ற ஒரு சப்தத்தை கொண்டு இந்த பாசுரத்தை துவங்குகின்றாள். மாலே மணிவண்ணா. மணிவண்ணன் இப்ப பேரன்பை உடைய எப்படி உங்களுக்கு தெரியும், நான் அன்பா இருக்கேன்னு எப்படி தெரியும் அப்படின்னு எம்பெருமான் ஆண்டாள் அந்த தோழிகளை பார்த்து கேட்கின்றாள். கேட்கும்போது என்ன சொல்றா, நீல மணி போன்றவனே எப்படி இருக்க நீ, நீளமா மணியா இருக்க, பனிமா மலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னு பெரிய பிராட்டியே சொல்றா இல்லையா. பெரிய பிராட்டியே மயக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த மணிவண்ணன். மயக்கம் கொண்டவன் கையிலே மாணிக்கம் இருந்தால் அது அவனுக்கு இருக்குமா? கண்டிப்பா இல்ல, அது மற்றவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அந்த மணிவண்ணன் நீ உன்னோட அன்பு தெரியாதா, அடியவர்கள்ட்ட பிராட்டியே உன்னை பார்த்து மயங்கக்கூடிய அந்த பேரன்பு பேர் வழி மிக்கவனே அப்படின்னு சொல்லி அடுத்ததா கேட்கிறாரு எம்பெருமான் பார்த்து. இந்த தோழிகளையும் ஆட்சியர்களை பார்த்து கேட்கிறாங்க, எந்த காரியம் வந்த காரியத்தை சொல்லுங்க. இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க, பல்லாண்டு பாடுறீங்க, ஏதோ பண்றீங்க, பண்ணிட்டு இப்போ உன்னையதான் வேண்டி வந்தோம், என்ன வேணும், உன்னதான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க, வந்த காரியம் என்ன முழுசா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இப்போ முதல்ல இருந்து சொல்ல தொடங்குறா. என்ன, மார்கழி திங்கள் நீராட போது எதுக்காக நாம் வந்தோம் எப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லி அந்த பாசுரத்துல இருந்து என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லி கண்ணனை அடைந்த பின் என்ன பண்றா, தங்களுக்காக செய்ய உன்னை சேர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீ உன்னைதான் வேண்டும், எதுவுமே வேண்டாம், என்ன வேண்டும், உன்னைத்தான் வேண்டும் அப்படின்ற. ஆனா இந்த ஊர்ல இருக்கா இல்லையா, அந்த ஊரார்களுக்காக இந்த நோன்பு, நான் நோன்பு இருந்தே ஆகணும். அப்போ நோன்பு பண்றதுக்கு என்ன வேணும், எம்பெருமான் என்ன உன்னை அடைஞ்சாச்சு, அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லையே, ஊரார்களுக்காக நோன்பு இருக்க எங்களுக்கு உபகரணங்கள் வேண்டும். இதுல என்ன முக்கியமானதுன்னா, எப்போ நம்ம எம்பெருமானை அடைந்து விடுகின்றோம், அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணோம், அடைந்ததுக்கு அப்புறம் நித்திய கர்மாக்கள் அனுஷ்டிக்க வேணும். ஊராருக்காக எப்படி அவ நோன்பு இருக்காளோ, எம்பெருமான் கிட்ட வந்தாச்சு, அவ திருவடியை பத்தியாச்சு, அவர் பறை கொடுக்க தயாராயிட்டார். அப்படி இருக்கும்போது அவ என்ன பண்றா, வந்தது முடிஞ்சது, இவாளோட காரியம் முடிஞ்சுடுது. ஆனா ஊராருக்காக செய்ய வேண்டியது பறை, அந்த பறை வேணும். அதனாலதான் எம்பெருமான் சரணாகதி அனுஷ்டித்த பிறகும் நித்திய கர்மாக்களை விடாமல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார் எம்பெருமான். சரி, ஆண்டாள நம்ம இன்னும் கொஞ்சம் பேச வைப்போம் அப்படின்றதுக்காக இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு, மார்கழி திங்கள் நீராடுவேர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, பாவை நோன்பு இந்த உபகரணங்கள்லாம் வேணும்னு சொல்லுங்க, எங்க அதுக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ தோழிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிரமாணம்னு கேட்கிறேளே, நாங்க இந்த பிரமாணத்தை பார்த்துலாம் செய்யக்கூடியவா இல்லைன்னா அறிவற்ற ஆட்சியர்கள், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்க என்ன மேலையா செய்வனகள், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே அப்படின்னு மணவாள மாமனிகள் சாதிச்ச மாதிரி மேலையர்கள் என்னுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாலோ அதை நாங்கள் செய்கின்றோம். என்ன பண்றோம், தர்மம் அறிந்தவர்களின் ஆச்சாரமே முக்கிய பிரமாணம், அவர்கள் சொல்லக்கூடியதுதான். ஞானிகள் என்ன எப்படிலாம் பண்ணி காமிக்கிறாளோ அப்படியே நாங்களும் பண்றோம் அப்படின்னு இந்த ஒரு விதியை கொண்டு அனுஷ்டிக்கும் போது என்ன ஆகும், ஏதாவது ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்கன்னா அதை பண்ணும்போது சந்தேகம் வரும், நம்ம செய்யறது தவறா சரியா அப்படின்ற சந்தேகம் வரும். ஆனா என்ன,
நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கா பெரியவா, அந்த செஞ்சு காமிச்சதை அப்படியே நம்ம வந்து திரும்ப செய்யும் போது எந்த வித ஐயத்திற்கு இடமின்றி நாம செய்ய முடியும். ஏன்னா இவ யாரு? விஷ்ணு சித்தருடைய பெண். விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பறையில் அது காண்டுமே அப்படின்னு இருக்கிறவா இல்லையா? அதனால மேலையார் செய்வனகள் வேண்டுவன என்ன முன்னோர்கள் சொல்லியிருக்கா. அவ சொன்ன மாதிரி நாங்க நோன்பு இருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. மார்கழி நோன்பிற்காக என்னென்ன செய்ய என்னென்ன உபகரணங்கள் வேண்டும். ஏன்னா நாம் ஆரம்பித்த காரியத்துக்கு அபேட்சிதமாய் சொரூபத்திற்கு விரோதம் வராதவையான காரியங்கள் இருக்க வேண்டும். நாம என்ன பண்றோமோ அதுக்கு அதை வந்து குறைக்கக்கூடிய, ஏதாவது செய்யாதன செய்யோம்னு 2வது பாசுரத்தில் சொன்ன மாதிரி பெரியவர்கள் சொல்லாததை நாம் நோக்கத்திற்கு அபேட்சிதம் விரோதமாக இருக்கக்கூடிய எதையுமே பண்ணக்கூடாது. அதற்கு சாதகமாக இருக்கக்கூடியதை செய்ய வேண்டும் அப்படின்னு இப்ப கேக்குறாங்க. எம்பெருமான் பார்த்தார், என்னது மாத்தி மாத்தி பேசுறீங்க, என்ன சொன்னீங்க? எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ மட்டும்தான், என்ன வேணும்னா உன்னதான் வேணும் அப்படின்னீங்க. இப்ப என்னடா இதெல்லாம் கேக்குறீங்க? 2த்தையும் தர முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் தருவேன் அப்படிங்கிறார். என்ன 2த்தையும் தர முடியாதுன்றார். ஏன்னா உலகியல் வாழ்வா முக்தியா அப்படின்னு கேட்டா முக்தி வேணும்னு கேட்போம் நம்ம எல்லாரும். சரி முக்தி கொடுக்குறேன்னா, ஐயோ இங்க இருந்து நான் இதெல்லாம் அனுபவிக்கணுமே, நான் இவாளுக்கு கல்யாணம் பண்ணணும், இவா வேலைக்கு போகணும், இவா சம்பாதிக்கிறத பார்க்கணும், அவளுக்கு புத்திரர்களை பார்க்கணும் இப்படின்னு சொல்லுவோம். முக்தியும் வேணும், இங்கேயும் நல்லா இருக்கும். 2 நான் எப்படி கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன்றார் எம்பெருமான். அதனாலதான் எம்பெருமான் என்ன பண்றார்? அடிக்கடி இந்த கஷ்டம் வருது. வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இல்லாதவா யாருமே கிடையாது. ஏன்னா கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும், அது உலக நியதி. ஆனா அந்த கஷ்டத்தை வெறுத்து நாம எப்ப நித்திய சந்தோஷம், அந்த பரமபதம், இன்னைக்கு வந்து அழகான வைகுந்த ஏகாதசி, பரமபதநாதன் திருக்கோலத்துல வெம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய தருணம். இந்த நேரத்துல அவர் அழகா காமிக்கிறார், இந்த உலகியல் வாழ்வில் கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் வரும், ஆனா அந்த கஷ்டம் என்ன பண்ணணும்? அந்த கஷ்டத்தினால் இந்த உலகியல் வாழ்வை வெறுத்து நித்திய சந்தோஷமான அந்த பரமபதநாதனை அடைவிக்க வேண்டும். அந்த ஆசையை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும். இங்க வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நமக்கு அங்கு அந்த சந்தோஷத்தின் மீது ஆசையை தூண்ட வேணும், அதிகரிக்க வேணும் அப்படிங்கிறது தான் இங்க காட்டப்படுது. எதனாலன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், மருத்துவர்கிட்ட போனோம்னா என்ன பண்றாரு? அவர் ஆபரேஷன் ஒரு கத்தியை வச்சு நம்மளை வெட்டுறாரு. ஆனா நம்மளே பைசா கொடுக்குறோம், பைசா கொடுத்து அருங்க, என்ன அறுத்து தள்ளுங்க அப்படின்னு கேட்கிறோம். இது எப்படி, எதுக்காக கேட்கிறோம்? அப்படி அறுத்தால் நான் பிற்பாடு அந்த அறுத்தலுக்கு பிற்பாடு அதெல்லாம் முடிஞ்சது, வைத்தியத்திற்கு பிற்பாடு நான் சந்தோஷமாக இருப்பேன், அதுக்காக தானே அறுக்க சொல்றோம். அந்த மாதிரிதான் இந்த உலகியல்ல கஷ்டங்கள் எதுக்கு வருதுன்னா, இந்த கஷ்டங்களை அனுபவிப்பதால் நித்திய சந்தோஷத்தினை நாம் அடைய வேணும். அதுதான் ஆழ்வார் அழகா பாடுறார். எப்படி பாடுறார்? வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாறாத காதல், நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயத்தரிடும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே வார்ப்பனடியேன்னு குலசேகர அழகா பாடுறார். என்ன பண்றார்? ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், மருத்துவர் என்ன பண்றார்? வாழை வச்சுட்டு வெட்டுறார், நம்மளே பைசாவும் கொடுக்குறோம். எதுக்காக? ஆனா அந்த மருத்துவரை வந்து ரொம்ப மரியாதையுடன் பைசாவை கொடுத்து அவ்வளவு காதல் அவர் பேர்ல அவ்வளவு மரியாதையுடன் நடத்துகின்றோம். அதே மாதிரிதான் இங்க மீளா துயர்ல இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு? அங்கு நித்திய சந்தோஷத்தினை அனுபவிப்பதற்கு தான் அப்படின்னு சொல்றான். இன்னொன்னு, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் என்னன்னா அந்த பீஷ்மர். பீஷ்மர் என்ன பண்ணார்? பீஷ்மர் தன்னுடைய தந்தை சந்தனும் மரித்து விட்டார். அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணணும், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் நிச்சயம் கொடுக்க வேண்டும். முன்னோர் சொல்லியிருக்கா, அதை தவறாமல் செய்தே ஆக வேண்டும். சரியான அந்த எந்த நேரத்தில் பண்ண வேண்டுமோ அந்த நேரத்துல பண்ணி ஆகணும். பீஷ்மரும் பண்றார். அவர் போயிட்டு அங்க வந்து பிண்டம் கொடுக்க போறார். பிண்டம் கொடுக்கும்போது என்ன பண்றாரு? அவர் கொடுக்கலான்னு எடுக்கிறார். எடுக்கும்போது அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வந்துதான் வெளியில. நினைச்சு பாருங்க, பிண்டம் கொடுக்கலான்னு போது ஒரு கை வெளில வந்து கேட்கறது, எனக்கு கொடு, பிண்டத்தை கொடு அப்படின்னு கேட்கறது. யாருன்னு பார்த்தா தன்னுடைய தந்தை சந்தனுவோட கை அது கேட்கறது. பீஷ்மர் சொன்னார், முடியாது, நான் கொடுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டது. என் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கா, பிண்டம்னா இப்படிதான் கீழே தான் விடணும், பூமியில் தான் விட வேண்டும். நான் கொடுக்க மாட்டேன், கையில கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து அது பிண்டம் கையில கொடுக்க கூடாது, பூமியில தான் பண்ணணும்னு இருக்கு, தரமாட்டேன்னுட்டார். அதுதான் தான் நீ தான் வேண்டும். ஆனா பெரியோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கா, இவெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால முன்னோர்கள் சொன்னதை செய்வோம், பெரியோர்கள் சொன்னதற்காக நாங்கள் கேட்கின்றோம், எங்களுக்கு நீ தான் வேணும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. எம்பெருமானே என்ன வேண்டும் கேட்டா உன்னையே நாடி வந்தோம், நீ தான் எங்களுக்கு வேணும், வேற எந்த பலனுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதே நேரத்தில் பெரியோர்கள் சொல்லியிருக்கா இல்லையா, அவர்கள் சொன்னதையும் கேட்கணுமே. அவர்களுக்கு என்ன வேண்டும்? பறை வேண்டும். அந்த பறை வேண்டும், அந்த நோன்பு இருந்து அந்த பறையினை அடைய வேண்டும். அப்போ அதுக்கு என்ன உபகரணங்கள்லாம் வேண்டும், கேளு அப்படின்னு மிரட்டுறா. என்ன கேட்கிறா? நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்மளுடைய கவனம் வேற எங்காவது இருக்கும் இல்லையா, அதனால இது வந்து
பேரை சொல்லி கூப்பிடுவோம். யசோதை நங்காய் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பேரை சொல்லி கூப்பிடும்போது என்ன ஆகும், நம்முடைய கவனம் அந்த இடத்துல வரும். அதே மாதிரிதான் கேட்டியே, நான் சொல்லணும் என்ன வேணும்னு கேட்கறல்ல, கேளு அப்படின்னு சொல்றா. என்ன வேணும், ஞாலத்தை எல்லாம் அப்படின்னு தொடங்கி போய்ப்பாடுடைய வணிகம் முடிக்கிறான். என்ன பண்றா, உலகமெல்லாம் அதிரும்படியான பால் நிறத்தினுடைய பாஞ்சஜன்ய சங்கம் முதல்ல கொடு. அது மாதிரி பல சங்கங்கள் ஒண்ணு இல்லை, நிறைய சங்கம் வேண்டும் அப்படின்னு கேட்கின்றாள். எம்பெருமான் சங்கை முழங்கினான். முழங்கின உடனே என்ன ஆச்சா, அந்த துரியோதனாதிகளுடைய மனங்கள்லாம் அப்படியே பிளந்து அப்படியே போயிட்டாங்க. அது என்ன, சங்கோலி இது பண்ணிட்டா, சங்கோலி கேட்ட உடனே அவர்கள் பயம் நடுங்கி இறந்தே போனார்கள் அப்படிங்கிறது. சகோஷா திருதராஷ்டிரானாம் கிருதயானி வியாதராயத் அப்படின்னு சொல்றது ஸ்லோகம். அப்படி சொல்லும்போது அவனுடைய அந்த சங்கொலியை கேட்டவுடன் நடுங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சங்கொலியை கேட்டா என்ன பண்றா, அசுரர்கள்லாம் என்ன பண்ணிடுறா, அவருடைய எல்லாமே மொத்தமே அவருடைய உயிரோடு சேர்ந்து எல்லாத்தையுமே எழுந்து விடுகின்றார்கள். பற்றார் நடுங்க பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போரேரே அப்படின்னு ஆழ்வார்களும் அழகாக பாடுறா இல்லையா. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலை பெய்வது ஞானுகளோ அப்படின்னு ஆழ்வார்கள் பாடுற மாதிரி உன்னுடைய பாஞ்சஜன்யம் என்னையா, வேற ஏதோ பாஞ்சஜன்யம் என்ன, பாஞ்சஜன்யம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னது, கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் ஒழியான் கைத்தளத்திடலில் குடியேறி எம்பெருமானுக்கிட்டு நீங்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பாஞ்சஜன்யம், அவருடைய வாயமுதத்தை சுவைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாஞ்சஜன்யம் கடல்ல பிறந்தது. எல்லா சங்கங்களுக்கும் ஏற்றம் உண்டா, இல்லையே. அந்த பாஞ்சஜன்யம்ன்ற அந்த ஒரு சங்குக்கு மட்டும்தான் அவ்வளவு ஏற்றம். எம்பெருமான் கூடவே இருக்கு, எம்பெருமான் வாயமுதத்தை சுவைத்துக் கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட பல சங்கங்கள் வேணும். இந்த பாஞ்சஜன்யத்தை போல பல சங்கம் வேணும், ஒண்ணு இல்ல நிறைய சங்கம் எல்லாருக்கும் வேணும் எனக்கு. இந்த சங்கத்தை போல அவர் என்ன எம்பெருமான் சொன்ன, இந்த மாதிரி வேற சங்கே இல்லையே, இது ஒரே ஒரு சங்கு தானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த சங்கு தான் வேணும். ஏன்னா அந்த சங்கு என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவேன், நீ என்னை விட்டு பிரிய மாட்டேல, ஏன்னா நீ சங்கை விட்டு பிரிந்ததே இல்லை. அந்த சங்கு என்கிட்ட இருந்ததுன்னா நீ என்னுடனே இருப்பாய். போய்ப்பாடுடையன பெரிய. அடுத்ததா என்ன வேணும், பெரிய பறை வேணும். பெரிய மடுத்தூதிய சங்கொலியும் மான் சான்கவில் நானொலியும், பெரிய இந்த ருக்மிணி பிராட்டி தன்னுடைய அந்த பறை வச்சிருந்தாலாம். அந்த பறை, அந்த மாதிரியான பறை எனக்கு வேணும். உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லையா. நீங்க யாருக்குமே தெரியாது, முழு பாஞ்சசன்யங்களை கேட்டா எப்படி தர முடியும், அதுவும் வேணும். சால பெரும்பறை பெரிய பறைகள் வேண்டும். எப்படிப்பட்ட பறை, ருக்மிணி பிரியாட்டியார்கிட்ட இருந்தா மாதிரி அந்த மாதிரியான பெரிய பறை வேணும். எதுக்கு அது அப்படின்னா, நாங்கெல்லாம் இதே மாதிரி நோன்புக்கு வரோம் தெரிவிக்கிறதுக்காக வேண்டும். அது இல்லாம பல்லாண்டு இசைப்பார் வேணும். எதுக்கு பல்லாண்டு பாடுறவர் வேணும், பல்லாண்டு எந்த ஒரு மங்களமான காரியம் இருந்தாலும் பல்லாண்டு இசைப்பவர் எம்பெருமானை பற்றி பாடக்கூடியவர்கள் வேண்டும். அடுத்ததா கோல விளக்கு ஒருத்தர் நாங்க பாத்துக்கணுமே, அதுக்கு விளக்கு வேணும். கொடி வேணும். விளக்கு இருந்தா பக்கத்துல இருக்குவா பார்த்தா தெரியும், தூரத்துல இருக்குவா நாங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொடி வேண்டும். அது இல்லாம பனி நாளா இருக்கு, மேல பனி விழாம இருக்கு, மேல துணி கட்டணும், அதுக்கு விதானம் மேல் கட்டு துணி வேண்டும். இப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான். இப்போ எம்பெருமான் சொல்லணும், பல பாஞ்சஜன்யங்கள் என்கிட்ட இல்லப்பா. அதே மாதிரி பாரோர் மகிழ பறைகிறங்க திருப்பல்லாண்டு பண்ணா இந்த பெரியாரை வச்சுக்கோ, பெரியாழ்வார் இருக்கார் அவரை வச்சுக்கலாம். நம்ம ஆழ்வார் பொலிகன்னு பாடுறார், அவரையும் திருப்பல்லாண்டு பாடுறதுக்கு வச்சுக்கோங்க. குலவிளக்கு பிராட்டி, இந்த மங்களமானது குலவிளக்குன்னா என்ன, மங்களகரம் யாரு, பிராட்டியை விட மங்களம்னு யாருன்னா சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. பெரிய பிராட்டி தான் மங்களம், அவள் தான் குலவிளக்கு. பின்னை பிராட்டி இருக்கா, அவள் வச்சுக்கலாம். கருட கொடி இருக்கு எம்பெருமான் கிட்ட, இந்த கொடின்னு கொடுத்துடுறார். அடுத்ததா மழை துளி மேல படாம இருக்கிறதுக்கு விதானம் வேணும்னு கேட்டால பாக்குறாரு, யாரு விதானம் அப்படின்னு. எம்பெருமான் எப்போது கண்ணனாக அவதரித்தானோ போயின்னு இருக்கான், அவன் கூடையில வச்சு வசுதேவர் கொண்டு போறார். போகும்போது மேல ஒரே மழையா பொழியறது. மழை மேல படாம இருந்த கொடையா இருந்து விதானமாக இருந்தது யாருன்னா, யாரு, நம்முடைய ஆதிசேஷ படுக்கை. அந்த ஆதிசேஷன் தான் திருவனந்தாழ்வான் தான் அங்க கொடையா இருந்து காப்பாற்றினார் எம்பெருமானை. அப்போ அவரை கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரா எம்பெருமான். இல்ல அவரை பிடிக்க முடியாது, அவரை விட்டு நானும் பிரிய முடியாது, என்னை விட்டு அவரும் பிரிய மாட்டார், அதனால அதை கொடுக்கல அப்படின்றதுக்காக கொடுத்து கலைத்த பீதக வாடை, கொடுத்து கலைத்த பீதக வாடை வேணா விதானமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க, உடனே என்ன பண்றாரு, ஐயோ இது ஒன்னெல்லாம் போறாது, இந்த மாதிரி நிறைய வேணும், ஒன்னொன்னா கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்கிறா. ஐயோ ஒண்ணுக்கு மேல என்கிட்ட இல்ல, இருக்கிறத தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் எம்பெருமான். அப்போ எங்கிருந்து நான் கொடுப்பேன் இல்லாத அப்படின்னு கேட்க, என்னோட வயிற்றுல இருந்து எடுத்துக்கொடு. என்ன உங்க வயிற்றுல இல்லாத ஒண்ணா,
பாரேழ் கடலேழ் மலையேழுமாய் சீர்கெடும் இவ்வேழுலகம் எல்லாம் ஆர்கெடு வயிற்றினில் அடங்க நின்று அங்கு ஓரெழுத்து உருவானவனே அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடினா மாதிரி ஆலமா மரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமேடும் உண்டான் அரங்கத்தரவனையான்னு திருப்பானாள் சொன்ன அந்த மாதிரி எல்லாம் என்ன அந்த ஆளிநிலை இப்ப பார்த்தோம் இல்லையா, ஆளிநிலை கண்ணன். அந்த கண்ணன் என்ன பண்ணியிருக்கான், இந்த உலகத்தையே தன்னுடைய வயிற்றில் கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த வயிற்றிலிருந்து எடுத்துக்கூடிய எல்லாத்தையும் அப்படின்னு கேட்கின்றாள் ஆண்டாள். வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுலேன்ற மாதிரி இந்த உலகத்தினையே அவன் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்ற உலகம் உண்ட பெருவாயனான அந்த ஆளிநிலை பெருமான் நீ. அதனால என்ன பண்ணு, உன்னுடைய வயிற்றிலிருந்து அனைத்தையும் எடுத்து கொடு அப்படின்னு ஆண்டாள் கேட்கின்றார். இந்த சர்ம ஸ்லோகத்துல வரக்கூடிய இது அப்படியே மாம்னா என்ன, சௌலபியம். எப்ப மாலே மணிவண்ணா எங்கள் மீது பேரன்பு கொண்டுள்ளவனேன்றதுல அதை காமிக்கிறார். அகம்னா என்ன, சர்வசக்தி யோகம். ஆளிநிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அனைத்தையும் கொண்டிருக்கின்றான். எதை கேட்டாலும் கிடைக்கும் அவனுடைய வயிறிலிருந்து. அதைத்தான் கேட்கின்றான். அதை கேட்டு அருள்வாயாக, எப்படி சர்ம ஸ்லோகத்துல வரக்கூடிய மாம் அகம் அருள் அப்படிங்கிற அந்த மூன்றையுமே உனக்கா சக்தி இல்லை, நீ நினைச்சனா எதை வேணாலும் பண்ணலாமே அப்படின்றதையும் காமிச்சு அருளாத ஒழியுமே ஆளிலை மேலன்னு அருளாத பிள்ளையாய் சேர்ந்தான் அப்படின்ற ஒரு கருத்துடன் ஆண்டாள் இப்போது கேட்டு நிற்கின்றாள். அடுத்தது எம்பெருமான் கிட்ட சன்மானம் கேட்க போகின்றாள். அடுத்த பாசுரத்தில் எப்படி கேட்டாள், எவ்வாறு அனுபவித்தாள் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.